உபரமம், சுதர்மம் கடைபிடித்தல். பகவத்கீதையில ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட நான் வந்து யுத்தத்தை தியாகம் செஞ்சுட்டு நான் சந்நியாசம் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கிருஷ்ண பகவான் பார்த்தீங்கன்னா நீ யுத்தம் தான் செய்யணும், சந்நியாசத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அகிம்சோ பரம தர்மம் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லியிருக்கு. அதாவது இருக்கிறதுலயே உயர்ந்த தர்மம் எதுனா அடுத்தவனுக்கு இம்சை கொடுக்காம இருக்கிறது. ஆனா பகவான் பார்த்தீங்கன்னா நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும்னா மகாபாரத யுத்தம் வந்து எதனால வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம அவங்க பீஸ் அக்கார்ட் எல்லாமே ட்ரை பண்ணி கடைசியில சமாதானத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற போது தான் அங்க யுத்தம் வருது. அர்ஜுனனும் பாத்தீங்கன்னா யுத்த காலத்துக்கு வந்து புதுசான ஆள் கிடையாது. அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்தத்துக்காக ட்ரெயின் ஆன ஆளு. அப்பேற்பட்ட அர்ஜுனை ஏன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு? அவனுக்கு அங்க 2 பேரு தான். தன்னோட குருவான துரோணாச்சாரியர் ஆப்போசிட்ல இருக்காரு, தன்னோட முப்பாட்டனாரான பீஷ்மர் இருக்காரு. இவங்க 2 பேரையும் தான் கொன்னுருவோன்ற அந்த பயம்தான் அவனை யுத்தம் செய்ய விடாம தடுக்குது. பார்த்தீங்கன்னா அவனோட போர் கலைகள் மேல அவனுக்கு டவுட்டே கிடையாது. நான் நின்னா அவங்கள கொன்றுவேன்னு தான் ஃபீல் பண்றானே தவிர நான் செத்துருவேன்னு அவன் ஃபீலே பண்ணல. இதுல இருந்தே அவன் எப்பேற்பட்ட வீரன் நம்மளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வீரன் வந்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு தன்னோட சுதர்மத்தை விட்டா அது வந்து அதர்மம் ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுடும். இதுவே பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தான் செய்ய வேண்டியது செய்யாம விட்டுட்டனே, இல்ல செய்யக்கூடாது செஞ்சுட்டனே, அந்த கில்ட்டும் ஹர்ட்டுமே பாத்தீங்கன்னா அவனுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிரும்.